ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துபாய் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 பரோட்டா வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஒரு 5 பரோட்டா வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும். ரொம்ப வந்து கிரைண்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப வந்து தூளாக போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து எடுத்துருங்க. தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், புதினா மல்லி, 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளியும் வந்து வதங்கிரும். தக்காளி வந்து வதங்கின பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. ஏன்னா வந்து கொத்து புரோட்டாவில் வந்து மசாலாவோட ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது. அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சிக்கன் மசாலாவோ இல்லை வந்து கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா நான் வந்து வதக்கி விட்டுடுறேன். வதக்கி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வந்து நான் வந்து ஒதுக்கிட்டு இதில் வந்து அந்த 2 முட்டையை வந்து நான் வந்து உடச்சி ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த முட்டையில் வந்து இந்த வெங்காய தக்காளி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ பரோட்டாலேயும் வந்து நல்லா வந்து இந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பரோட்டா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மிக்சியில் வந்து ஒரே ஒரு தடவை வந்து கொஞ்சமாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளால் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக வந்து பரோட்டா வந்து கொத்த முடியாது. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மசாலாலாம் ஏறுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து புதினா மல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுறேன். பாருங்கள், இந்த பரோட்டாவில் வந்து மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செம்மையான கொத்து பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.